Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறுதானிய கஞ்சி பவுடர் எப்படி செய்கிறது, அதை வச்சு சூப்பராக கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது சின்ன குழந்தைங்கள்ருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். தினை 1 கப் அளவுக்கு, வரகரிசி 1 கப்பு, குதிரைவாளி 1 கப்பு, ராகி 1/2 கப்பு, கம்பு 1/4 கப் அளவுக்கு. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிடலாங்க. நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. வடிகட்டி வச்சாச்சுங்க. இப்போ ஆற வச்சிடலாம். இப்படி டவலில் போட்டு ஆறட்டுங்க. இது ஒரு 2 மணி நேரம் இப்படியே ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி வெறும் வாணலியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா நிதானமாக வறுக்கணுங்க. இப்போது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ எடுத்து கொட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு அதில் போடணுங்க. அப்போ தான் வேர்த்துதுன்னா அந்த பேப்பர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே வறுத்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போது கஞ்சி பவுட்ரு செய்ய 10 பாதாம், 10 முந்திரி, 15 பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 8 ஏலக்காய், சின்னதாக சுக்கு, இதெல்லாமும் நம்ம வறுத்து அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். வெறும் வாணலியில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியும் வறுபட்டுருச்சு. இதை எடுத்துட்டு நம்ம பிஸ்தா சேர்த்து வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். நிலக்கடலையும் வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான், சும்மா லைட்டாக வறுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் லைட்டாக வறுத்துட்டாவே போதும். ஏலக்காவையும் வறுத்துக்கலாங்க. கூடவே இந்த அளவுக்கு சுக்கு அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா 1 கிலோவுக்கு மேலே இருக்குது. மிக்சியில் போட்டால் ரவை பதத்தில் இருக்கும். நம்ம வந்து நைஸாக அரைக்கணுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக சிறுதானியத்தோடு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், கஞ்சி பவுடர் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டா 3 மாதம்னாலும் கெடாது, வண்டு விழாது. ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இது ரொம்ப வாசனையாக இருக்குது. ஏலக்காவும் சுக்கும் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி வாசமாக இருக்குது. நான் வந்து ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து அதிலிருந்து நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த கஞ்சி பவுடரை வீட்லேயே ஈஸியாக நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 400 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இதை நம்ம தண்ணி சேர்த்து இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்குது, நம்ம கரைச்சி வச்ச கஞ்சி பவுடரை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் உப்பு சேர்த்துறதுனால. நாட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி கூடையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை, நாட்டு வெல்லம் நான் கொஞ்சமாக தாங்க சேர்த்திருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். மைல்டு டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குடிக்கிற சூட்டில் ஆறிடுச்சுங்க. நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். அருமையான சத்தான சிறுதானிய கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கஞ்சியாக குடிக்கிறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சத்து மாவு உருண்டையாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதோட கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைன்னா நாட்டு வெல்லம் கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சி கொடுத்தா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.